கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வாக்கு தத்தங்களை தினமும் என்ன செய்யணும்னா, நோட்ல எழுதுனா மாத்திரம் பத்தாது, இருதயத்துல எழுதுனா மாத்திரம் பத்தாது, அதை தொடர்ந்து என்ன செய்யணும், தியானிக்கணும். வீட்டுல போயிட்டு என்ன பண்ணணும், தியானிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க, ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்லுது, 5 வயசுல இருந்தே தேவனுடைய வார்த்தைகளை உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும் தேவனுடைய வார்த்தைகளை வாய் விட்டு சொல்லுவார்கள். அதுதான் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கான அஸ்திபாரம். ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் நம்மை பின்தொடர வேண்டுமானால் நாம் அந்த வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து என்ன செய்யணும், வாயை திறந்து உங்களுக்கு உரிமையாக்கி என்ன பண்ணணும், சொல்லணும். அதுதான் ரோமர் 10:10 நாம வாசிக்கிறோம். ரோமர் 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை 6வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டு, விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. எங்க இருக்குதா? இருதயத்திலும் வாயிலும். இருதயத்துக்கும் வாய்க்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இந்த இருதயத்துல நான் சொன்ன இந்த வாக்குத்தத்த வார்த்தையை வச்சுட்டு இதை சிந்திச்சுட்டு இதை பேசிட்டு இருந்தோம்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் என்ன பண்ற, அடியெடுத்து வைக்கிறோம். அல்லேலூயா. சரி, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 இந்த வசனத்தை தினம் வாசிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை வாசிக்கிறீங்க இந்த வசனத்தை? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பைபிளை எடுத்து, அதான் செல்போன்ல வச்சிருக்கிறீங்களே பைபிள், அதை எடுத்து, ஆண்டவர் எங்களுக்கு இந்த வருஷம் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறாரு, என் ஆத்மாவே வாக்கு தத்துவத்தை வாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கலாத்தியர் 3, 13, 14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கு வந்தது. சொல்லாமா? படிக்கிற பிள்ளைங்க பாட புஸ்தகத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து இந்த வசனத்தை சொல்லாம, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு வந்தது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் 7 விதமான ஆசீர்வாதம் ஆபிரகாமை கூப்பிடும் போதே சொன்னார். அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அது ஒவ்வொன்றா நாம தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், இதை நாம தியானிச்சிட்டோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதையும் தியானிச்சிட்டோம். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், போன வாரத்துல அதை தியானிச்சோம். 4வதா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்துல 4வதாக சொல்லப்பட்ட வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 4வது வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னைக்குமே வேதத்துல 4 என்று சொல்லப்படுகிற அந்த நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. 4 என்று சொன்னால் நற்செய்தி. 4 என்று சொன்னால் நற்செய்தி. என்ன நற்செய்தி? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதுக்கும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீயே ஆசீர்வாதம்ட்டார், நீயே ஆசீர்வாதம் சொல்லிட்டார் ஆபிரகாம் கிட்ட, நீயே ஆசீர்வாதமாய் இருப்பாய். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. நீங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு அழைக்கப்பட்டவங்க ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? சரிக்கு சரி கட்டாமல், பழிக்கு பழி வாங்காம என்ன செய்யணுமா? அவங்களை ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழி என்னது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுங்கிறது மோசேயினுடைய சட்டம். அது இல்லை, இயேசுவினுடைய சட்டம். தீமைக்கு தீமையை நம்ம சரி கட்டாம
பழிக்கு பழி நம்ம வாங்காம அறிந்து, எதை அறிந்து? நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்? மற்றவங்களை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா உங்க பேர் என்னது? உங்க பேரே ஆசீர்வாதம். என்ன சொன்னார் ஆபிரகாமை பார்த்து? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதனால ஆபிரகாமுக்கு நல்லா ஆபிரகாமை யார் ஆசீர்வதிக்கிறாரோ கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருவார். நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காகவே, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகவே கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்க அழைப்பு என்னது? நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறேன். இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு நம்ம பாரமா இருந்திருக்கலாம். இனி ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சதுனால, என் பேரே ஆசீர்வாதமா இருக்கிறதுனால நான் எங்க போனாலும் ஆசீர்வாதம் வரும். அவங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீங்க போகும்போது நிறைவாயிரும். ஏன்னா மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ஆசீர்வாதமாவே இருக்கிறதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வாதமா வச்சார். பாருங்க, ஆபிரகாமுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது ஆகார் வழியா. அவன் பேர் என்னது? இஸ்மவேல். அவனை குறிச்சு வேதம் சொல்லுகிறது, அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் இருக்கு. அப்படித்தான் இருக்குது. ஆனா அவன் ஆபிரகாமுடைய வித்தா இருந்ததுனால வசனம் சொல்லுது, தேவனே சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 17:18, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆபிரகாம் ஜெபம் பண்றார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினான். 20வது வசனம், இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆக்சுவலா இந்த ஏன் ஆசீர்வதிச்சார் இஸ்மவேல? அவன் ஆபிரகாமுடைய வித்தா இருந்ததுனால ஆசீர்வதிச்சார். அவனை குறிச்சு வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்திலிருந்து வாச்சோம்னா, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தரும் அங்கலைப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக கூடியிருப்பான். யாருங்க? இவங்கதான் முஸ்லிம்ஸ். பழுகி பெருகி இருக்கிறாங்களா? உலகம் ஃபுல்லா பழுகி பெருகி இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமா தான் அவங்க இருக்கிறாங்க. இஸ்ரவேல் யாரு? அவனுடைய பங்காளி. கர்த்தர் தாம் சொன்னதுல மாறி இருக்கிறாரா? மாறவே இல்லை. அவன் துஷ்ட மனுஷனா இருந்தாலும் அவன் ஆபிரகாமின் வித்தா இருக்கிறதுனால அவனை நான் பழுகி பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்க கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறதுனால, நீங்க நீதிமானா இருக்கிறதுனால உங்களை கர்த்தர் பழுகி பெருக பண்ண போகிறார். ஒரு துஷ்ட மனுஷனை கர்த்தர் பழுகி பெருக பண்ணாருன்னு சொன்னா ஆபிரகாமின் வித்துங்கிற ஒரே காரணத்துக்காக, நீங்க கிறிஸ்துவின் சந்ததியில வந்ததுனால, நீங்க கிறிஸ்துவின் உடையவர்களா இருக்கிறதுனால கர்த்தர் ஏன் உங்களை ஆசீர்வாதமா வைக்க மாட்டார்? அல்லேலூயா. யோசிச்சிருக்கீங்களா? கலாத்தியர் 3:29 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், ஆதலால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த சொத்துக்கும் வாரிசாகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, துஷ்ட மனுஷனா இருந்த இஸ்மவேல ஆபிரகாமுடைய வித்துங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை உலகம் முழுவதும் பழுகி பெருக ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்களே. நாங்க கிறிஸ்துவின் சந்ததியாய், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா நான் இருக்கிறதுனால என்னை முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர். சொல்லுவீங்களா? நீங்க இப்ப சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. இல்லையா? ஆபிரகாமுடைய பேரே ஆசீர்வாதம் தான். அவனுடைய வித்துங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணிட்டேன். கோல்டெல்லாம் அவங்க கையில தான் கொட்டி கிடக்குது. கோல்டு இருக்குதுயா, புஷ்பராகம், சுகந்தி, கோமேதகம், வைடூரியம், விலையேறப்பட்ட கற்கள் அவங்களுடைய நிலத்துலதான் இருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் வெறுமனே அனுப்பிச்சுட்டாங்க ஆகார, ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு அப்பமும் தண்ணீர் துருத்தியும் கொடுத்து தூரமா அனுப்பிச்சிட்டார். ஆனா வசனம் சொல்லுது, அவன் ஆபிரகாமின் வித்தா இருந்ததுனால கர்த்தர் அவனை பழுகி பெருக பண்ணினார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் அவனை பழுகி பெருக பண்ணினார். எல்லாரும் அவங்க கிட்ட போய் கையேந்துறாங்க. கோல்டா இருந்தாலும் சரி, பெட்ரோலா இருந்தாலும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு மாறாதவரா இருக்கிறார். அவர் கொடுத்ததுதான். என்ன காரணம்? இஸ்மவேல் பெரிய ஜெப வீரன் அப்படியா? இஸ்மவேல் பெரிய நீதிமான் அப்படியா? கிடையவே கிடையாது. இஸ்மவேல்
ஆபிரகாமுடைய வித்தா இருந்தபடியினால். அவரே சொல்லாரு, அவன் உன் வித்தா இருக்கிறதுனால அவனை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அவன் ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொல்லிட்டார். ஒரு துஷ்ட மனுஷனவே ஆசீர்வாதமா வாழ்த்தினார் கர்த்தர் தாம் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக. அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி உங்களை நீதிமான் ஆக்கினது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் பங்காளிகளாய் மாறுவதற்காகவே அவர் சிலுவைக்கு போனார். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு வந்தது. அல்லேலூயா. ஒரு துஷ்ட மனுஷனவே கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்த முடியும்னு சொன்னா, கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற நீதிமான்களா இருக்கிற நம்மை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த சபையை கர்த்தர் இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார், தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். இதுதாங்க வெளிப்பாடு. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு வரும்போதுதான் நமக்குள் இருந்து அந்த ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு போகும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வித்து என்ற ஒரே காரணத்துக்காக கர்த்தர் இஸ்மவேலை ஆசீர்வதித்தார். வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருந்த ஈசாக்கை முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாய் வைத்தார். அல்லேலூயா. பெரிய பெரிய கண்டுபிடிப்பாகட்டும், பெரிய பெரிய காரியங்களாகட்டும், கர்த்தர் யார் மூலம் எழுப்புறாரு? ஈசாக்கின் சந்ததியா இருக்கிற யூதர்கள் மூலமா தான். யூதர்கள் மூலமா தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? தேசங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். யூதர்கள் நல்லவர்கள் என்கிற காரணத்தினாலா? இல்ல, அவர்கள் ஆபிரகாமின் வித்து என்கிற காரணத்தினாலே. அல்லேலூயா. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஈசாக்கை விட இஸ்மவேலை விட கிறிஸ்து பெரியவர். பெரியவரா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் எதுல நிறைவேச்சுனா கிறிஸ்துவில் நிறைவேறினது. அல்லேலூயா. நாம் அந்த கிறிஸ்துவுக்கு பிறந்ததுனால, அந்த கிறிஸ்துவின் ரத்தத்துல பிறந்ததுனால ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் ஈசாக்கை விட இஸ்மவேலை விட நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோமா? கரங்களை தட்டி அல்லேலூயா. உங்க அப்பா சாதாரணமான ஆள் இல்ல. ஆபிரகாம் சாதாரண ஆள் கிடையாது. அவன் எஜமான், அவன் செல்வ சீமான். சொல்றீங்களா? எங்க அப்பா செல்வ சீமான், எங்க அப்பா எஜமான், எங்க அப்பா தேவனுடைய சிநேகிதன். பாரடைஸ் அவருடைய மடிதான், இலைப்பாறக்கூடிய ஸ்தலமே அவருடைய மடிதான். எவ்வளவு பெரிய கனம், மேன்மை அவருக்கு பிறந்த நீங்க. அல்லேலூயா. அப்படிங்களா? அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாம் ஆபிரகாமுடைய சந்ததி என்று பரிசுத்த வேதகம் சத்தியம் பண்ணி சொல்லுகிறது. உங்க தலையில அடிச்சு சொல்லுது, நீ ஆபிரகாமுடைய சந்ததி தான். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ ஆபிரகாமுடைய சந்ததி தான். இஸ்மவேலை பார்த்து சொல்லல, உங்களை பார்த்து சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் சந்ததி. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய வித்தா இருந்ததுனால அவங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறினாங்க. வித்தா இருந்ததுனால மாத்திரம் ஆசீர்வாதமா? பாருங்க, லோத்து பாருங்க, ஆபிரகாமு கூட இருந்தான். யாரு கூட இருந்தான்? ஆபிரகாமோடு கூட இருந்ததுனால ஆபிரகாம் மேல் இருந்த அந்த ஆசீர்வாதம் லோத்து என்ன பண்ணிருச்சு? பாதிச்சது. சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருந்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. நாம் என்ன சொல்றோம்? அங்க போகாதீங்க, அது நம்மள. அல்லேலூயா. நாம போனா அது அங்க மாற்றம் வரணும். அது என்ன பாதிக்கக்கூடாது, நான் தான் அதை பாதிக்கணும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்காரு. சொல்லுவீங்களா? கொஞ்சம் புளிச்சுமா எல்லா மாவையும் புளிக்க வச்சிருங்க. நாம கொஞ்சம்தான். சொல்லுங்க, நாம குடும்பத்துல ஒருத்தர் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். பட்டணத்துல ஒரு குடும்பம் தான் ரசிக்கப்பட்டிருக்கோம். எங்க வழியில நாங்க ஒருத்தர் தான். சொல்றீங்களா? நீங்க தான் அந்த கொஞ்சம் புளிச்சோமா எல்லா மாவையும் என்ன பண்ணிரு? புளிக்க வச்சிரும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனா இருக்கும்போது, அவன் தனியனா இருக்கும்போது அழைச்சார். எல்லா மாவோடையும் இந்த மாவை என்ன பண்ணாரு? கலக்கி விட்டாரு. பாருங்க, எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ள மாறிடுச்சு. யோசேப்பு ஒரே ஒரு புளித்தமாங்கிற இடத்துல, இந்த ஒரு இடத்துலதான் அவர் நல்லதா சொல்லி வைக்கிறாரு. கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும், எல்லா மாவையும் புளிக்க பண்ணிரும், உப்ப பண்ணிடணும். அப்ப பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்ததுனால அவன் மேல் இருந்த அந்த ஆசீர்வாத அழைப்பு. சொல்லுங்க, ஆசீர்வாத அழைப்பு. என் அழைப்பே ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க, என் அழைப்பே ஆசீர்வாதம் தான். நான் எங்க போனாலும் நான் தான் மற்றவங்களை என்ன பண்ணுவேன்? பாதிப்பேன். நான் மற்றவர்களால் பாதிக்கப்பட மாட்டேன். சொல்லுவீங்களா? நான் கொஞ்சம் புளிச்சோமா எல்லாத்தையும் என்ன பண்ணி உப்ப பண்ணிடுவேன், நான் உப்பிட மாட்டேன். சொல்லுங்க. இதுதாங்க பிளஸிங். ஆபிரகாம் ஒருத்தன் தாங்க. அவன் மூலமா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த தேசத்தவே ஆசீர்வாதமா மாத்திட்டு. ஆபிரகாம் வர்றதுக்கு முன்னாடி கானான் தேசம் பஞ்சத்திலும் தவிப்பிலும் இருந்துச்சு. செழிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கவனிங்க, அப்பதான் கானான் தேசம். என்னைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணாரோ அந்த தேசத்துல, அதுக்கப்புறம் தான் கானான் செழிப்படைய ஆரம்பிச்சது.
அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி செழிப்பா இருந்ததுங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆபிரகாம் என்னைக்கு கால் எடுத்து வச்சானா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்குன்று அழைக்கப்பட்ட நீங்க எங்க கால் எடுத்து வச்சாலும் அங்க செழிப்பாயிரணும். இதுக்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ஆசீர்வாத வாய்க்கால் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. பாருங்க, கூட இருந்த லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டானா. ஆதியாகமம் 13 இதெல்லாம் நீங்க உரிமை பாராட்டணும். 5-6 வசனங்கள். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததா இருந்தது. அவர்களுடைய ஆபிரகாமுடைய மாத்திரல, லோத்துடைய ஆஸ்தியும் மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. அல்லேலூயா. இடம் தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துவுக்கும் இருந்தது. ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தானா? ஆபிரகாம் கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனாய், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற மனுஷனாய், கர்த்தருடைய சன்னிதானத்துல ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா. அதனால ஜெபிக்கிற அந்த மனுஷனோடு, ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த மனுஷனோடு, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அந்த மனுஷனோடு கூட லோத்து இருந்ததுனால லோத்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீங்க ஜெபிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா, ஆபிரகாமுடைய சந்ததிங்கிற உரிமையோடு கூட இருந்தீங்கன்னா உங்களிடத்த வருகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. டோட்டலா நீ மாறணும். நம்ம மைண்ட் செட்டை மாறணும். நான் போனா அது என்ன அடிச்சிடல, நான் போனா அது நிக்காது. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் அப்படிங்கிற ஒரு புறஜாதி மனுஷனுடைய வீட்டுல 3 மாசம் இருந்துச்சா. எத்தனை மாசம் இருந்துச்சா? 3 மாசம், 90 நாள். அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த வீட்டில் இருந்ததுனால அந்த வீடே ஆசீர்வாதமா மாறிடுச்சா. ஏபேத் ஓதோம் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின மனுஷன் அல்ல. தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. கவனிங்க, தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த வீட்டில் இருந்ததுனால அந்த வீடே ஆசீர்வாதமா மாறிடுச்சான். அவனுடைய வெள்ளாமை, அவனுடைய ஆடு மாடு, ஒரு குட்டி போடுற ஆடு 4 குட்டி போடுது. எண்ணெயும் மாவும் குறைய மாட்டேங்குது. வீட்டுல பணம் குறையவே இல்லை. எல்லாம் செழிப்பா இருக்குது. அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல அவன் பிளஸ்டா இருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க காய் ஒரு நாள் தோட்டத்துக்கு போனா பார்த்தா மாதுளம்பழம், திராட்சை பழம், அப்படியே செடி ஃபுல்லா அவன் வேறு முதற்கொண்டு என்னாகுதா, கனி கொடுக்கறதா மாறிடுச்சா. இது வரைக்கும் இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நான் பார்த்ததே இல்லையே. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, உடன்படிக்கை பெட்டி வைக்கிறக்கு இடம் இல்லாம அந்த வீட்டுல வச்சுட்டாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்குது. அல்லேலூயா. அதை பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு நாலேஜும் கிடையாது. ஏதோ தேவனுடைய பெட்டி வந்ததுன்னு சொன்னாங்க, அது உள்ள வச்சிருக்கிற வீட்டுக்குள்ள. அதை குறித்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. ஆனா அந்த உடன்படிக்கை அங்க இருந்தது நிமித்தம், அந்த தேவ பிரசன்னம் அங்க இருந்தது நிமித்தம் அந்த வீடு முழுவதும் ஆசீர்வாதமா மாறிடுச்சு. அல்லேலூயா. நோய் எல்லாத்தையும் பாதிச்சுது, இவங்களை பாதிக்கல. அங்க நோய் வந்துச்சு, நோய் எல்லாத்தையும் பாதிச்சு, இவங்கள பாதிக்கல. எல்லாத்துக்கும் பஞ்சம் வந்துச்சு, இவங்களுக்கு பஞ்சம் வரல. காரணம் என்ன? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட உடன்படிக்கை பட்டி அங்க இருந்துச்சு, தேவ பிரசன்னம் அங்க இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்க தான் உடன்படிக்கை பட்டியா. தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா? நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். அப்ப நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள். நீங்க போனா சாபம் ஆசீர்வாதமா மாறும். அது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இல்லையா? ஒரு முறை இந்த உடன்படிக்கை பட்டி எங்க பண்ணிட்டாங்க? பெலிஸ்தருடைய கோயில கொண்டு போய் வச்சுட்டாங்க. பெலிஸ்தர்களுடைய கோயில கொண்டு போய், விக்கிரக கோயில போய் இந்த உடன்படிக்கை பட்டி என்ன பண்ணிட்டாங்க? இவங்க கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இஸ்ரவேலர்கிட்ட இருந்த உடன்படிக்கை பட்டிய. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்க அந்த உடன்படிக்கை பட்டியை காப்பாற்றணும்னு நினைச்சாங்க, அவங்களால காப்பாற்ற முடியல. ஒன்று தெரிஞ்சுங்க, உடன்படிக்கை பட்டி தான் நம்மளை காப்பாற்றணும். உடன்படிக்கை பட்டி நாம காப்பாற்ற முடியாது. இல்லையா? காத்துக்கோள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, அபிஷேகம் தான் என்ன காத்துக்கணும், அபிஷேகத்தை என்னால காத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது நான். இல்லையா? அப்ப இந்த உடன்படிக்கை பட்டி அவங்களால என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. தேவன் சொன்னது உடன்படிக்கை பட்டிய வச்சுதான் உங்களால என்ன பண்ண போறேன். ஏன்னா அதுக்குள்ள நான் இருக்கிறேன், என்ன உன்னால காப்பாற்ற முடியுமா? நான் தான் உன்னை காப்பாற்றணுங்கிறாரு கர்த்தர்.
அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி என்னாச்சு? பெலிஸ்தருடைய தேசத்துல அவங்க பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா பாருங்க, அது வரைக்கும் அவங்கள ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணல பாருங்க, பெலிஸ்தர்கள் ஒண்ணுமே பண்ணல. அப்ப தேவன் என்ன சொல்ல வர்றாரு? நான் எல்லாத்துக்குமே தேவனுங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. அல்லேலூயா. பெலிஸ்தர்கள் மத்தியில நான் பெரியவனுங்கிறத நிரூபிக்க போறேன். அதனால அப்படியே அமைதியா இருந்துட்டார். இப்ப இயேசு மேல கை போடும்போது ஏசன் பண்ணிட்டாரு, சிலுவையில அமைதியா விட்டுட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் தேவனுங்கிற நிரூபிக்க போறாரு. அல்லேலூயா. அது மாதிரி இந்த உடன்படிக்கை பெட்டிய இவங்க பிடிக்கும் போது விட்டுட்டாரு கர்த்தர். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்குது. அதனால இது நம்ம கோயில கொண்டு போய் ஒண்ணு வச்சிடணும், நாமளும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். அவனுடைய எண்ணம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது அவனுடைய எண்ணம். என்ன கேட்டா அவனுடைய எண்ணம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு குரூப் என்னறாங்க, ஒரு குரூப் இந்த பெட்டி நம்ம கிட்ட இருந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு ஒரு குரூப் நினைக்குது. இன்னொரு குரூப் என்ன நினைக்குது? இன்னொரு குரூப் நம்முடைய தாகோனை விட இது பெருசா, இந்த உடன்படிக்கை பெட்டி பெருசா, ஒரு குரூப். இன்னொரு குரூப் பெலிஸ்தர்கள். அப்ப கர்த்தர் ரெண்டு விதத்திலயும் அவங்களை நிரூபிக்கணும். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? தாகோன் மத்தியில வச்சுட்டாங்க. தாகோனுங்கிற ஒரு சிலை, தலை மீனா இருக்கும், உடம்பெல்லாம் மனுஷனுடைய உடம்பா இருக்கும். அப்படி ஒரு சிலையை முன்னாடி கொண்டு போய் பண்ணிட்டாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டாங்க. நைட்ல கொண்டு வச்சாச்சு. காலையில போய் பார்த்தா தாகோன் சொல்ல முகம் குப்புறமா கிடக்குதான் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி. சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகோனுடைய சிலை ஒரு கையும் ஒரு காலும் விழுந்து போச்சு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி. அப்புறம் காலையில பூசாரிகளை பார்த்தா இதோட உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நம்முடைய சிலை, நம்முடைய தெய்வம் கீழே விழுந்து கிடக்கவே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டு போனாங்களா. அப்புறம் மறுபடியும் பார்த்தா மறுபடி தலை கத்திரிச்சு கிடக்குதா. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகோனின் சிலை முகங்குப்புற விழுந்து கிடந்தது, தலை துண்டிக்கப்பட்டதாய் கிடந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவ பிரசன்னத்தை சுமந்துட்டு விக்கிரக கோயிலுக்குள்ள போனாலும் விக்கிரகம் தான் உன்னை பார்த்து பயப்படுமே தவிர நீ பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தை நீ சுமந்துட்டு இருக்கிற. பிசாசு அடிச்சிடுவாங்க, பிசாசு நொறுக்கிடுவான் அப்படின்னு நாம எப்பேற்பட்ட தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் ஜெயித்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஜெயித்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு தேவ பிரசன்னத்தை சுமந்த தேவனுடைய மனுஷனுக்கு முன்னாடி சகல பிசாசுகளும் சரணடையும். அப்படித்தான் எழுதியிருக்குது. அப்பேற்பட்ட மனுஷன் தான், அப்பேற்பட்டவனை பார்த்த கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு என்ன அர்த்தம்? தீமைகளை அழிச்சிருவேன், அது எல்லாத்தையும் ஆசீர்வாதமா மாத்திருவேன். முடியலன்னு ஒருத்தன் வந்தாலும், ஒரு தரித்திரம் பக்கத்துல வந்தாலும் அவன் பணக்காரன் ஆயிடுவான். காரணம், உண்மையில இருக்கிற பிரசன்ஸ், அந்த பிரசன்ஸ் அவனை மாத்திரும். உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே தெரிஞ்சிடும் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஜபம் இருக்குதா, தேவ பிரசனம் இருக்குதா, ஆராதனை இருக்குதா அப்படிங்கிறத வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தெரிஞ்சிரு. ஏசு சொல்றாரு, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த வீட்டை என்ன பண்ணிரு, பிளஸ் பண்ணிருங்கிறார். ஏன்? நீ ஒரு பிளஸ்ஸிங், நீ ஒரு பிளஸ்ஸிங் சேனல். இந்த சேனல் மூலமா என்ன ஆகணும், அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணும். அதனால அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த வீட்டை நீ வாழ்த்திரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்காகத்தான் கர்த்தர் பண்ணிருக்கிறவங்கள அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாத்திரம் இல்ல, உன் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாத வாய்க்காலா மாறணும். அப்ப நீ ஆசீர்வாதமா இருப்பா என்பதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீ போற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும், உன் கூட இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. இதுக்காகத்தான் கர்த்தர் பண்ணிருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார். இதற்காகத்தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அப்ப ஆபிரகாம் போன இடமெல்லாம் செழிப்பா மாறுச்சு. ஆபிரகாமுடைய சந்ததி செழிப்படைஞ்சது. ஆபிரகாம் கூட யாரெல்லாம் ஐக்கியப்பட்டிருந்தாங்களோ அவங்களும் செழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அபிமெலேக்குடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். ஒரு புறஜாதி ராஜாவுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆபிரகாமோட கை கொடுத்தான் பாரு, அப்பவே அவனுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தேவ பிரசன்னத்தை சுமந்திருக்கிற ஊழியக்காரர்களோடு அல்லது தேவ பிள்ளைகளோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வந்துடும். தலையில ஊற்றப்பட்ட அபிஷேகம் என்னாகுமா, சரீரத்தையும் நினைக்குமா. அப்ப எங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம், எங்க மேல இருக்கிற அனைட்டிங், எது உங்களோட இருதயத்தை தொடுதோ அதை நீங்க எப்படி என்ன பண்ணணும், பிடிச்சுக்கணும். அப்படி பிடிச்சிட்டீங்கன்னா அது உங்க மேல பாஞ்சிரும். அப்ப ஆபிரகாம் மேல இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்துச்சு, கிறிஸ்துவின் மேல அந்த அபிஷேகம் இருந்துச்சு. அப்ப நீங்க அதை போக்கஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ண போகிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் இருப்பாய். ரெண்டு காரியத்தை தெரிஞ்சுக்குங்க. துஷ்ட மனுஷனாய் இருந்த இஸ்மவேல் ஆபிரகாமின் வித்து என்கிற ஒரே காரணத்துக்காக அவனை பெருகச் செய்தார், அவனை ஆசீர்வதித்தார். நீங்க துஷ்ட மனுஷர்கள் அல்ல, நீங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால்.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் உங்களுக்கு வந்துருச்சு. 4வது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் தேசத்துக்கு, உலகத்துக்கு. அப்ப உலகத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா, குடும்பத்துக்கு, உங்க சபைக்கு, ஊழியத்துக்கு, இந்த பட்டணத்துக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற்ற விரும்புகிறார். அதுக்குத்தான் இந்த வெளிப்பாட்டை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் வாய் திறந்து சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். மற்றவங்களுக்கு பாரமா இல்லை, ஆசீர்வாதமா இருக்கிறேன். என் குடும்பத்துக்கு பாரமா இல்லை, ஆசீர்வாதமா இருக்கிறேன். என் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். என் பட்டணத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். என் தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேங்கிற எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் இந்த ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்கள் இருதயத்திலே சிந்தித்து வாயினால் அறிக்கை செய்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கணும்னா நீங்க தீமைக்கு தீமை சரி கட்டாம, ஊதாசீனத்துக்கு ஊதாசீனத்தை சரி கட்டாம, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். இத்தனை நாள் மற்றவங்களை சபிச்சுட்டு இருந்தோம், அதை செய்யாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். அவங்களையும் ஆசீர்வதிங்க. எந்த வீட்டுக்குள்ள போனாலும் ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவாங்களா அவங்க இருந்தாங்கன்னா அது ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படி அவங்க பாத்திரவாங்களா இல்லைன்னா நீங்க கூறின ஆசீர்வாதம் உங்களுக்கே திரும்ப வரும். அதனால கர்த்தர் ஆபிரகாமை அப்படித்தான் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம் மற்றவங்களை அப்படித்தான் ஆசீர்வதிச்சார். லோத்து பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக லோத்துவ ஆபிரகாம் சபிக்கல. லோத்துவ மனமாறா ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சாரு. அதனாலதான் ஒரு யுத்தம் வந்தபோது லோத்துடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது ஆபிரகாமின் நிமித்தம். ஒரு அழிவு வரும்போது லோத்துடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது ஆபிரகாமின் நிமித்தம். கவனிங்க, நீங்க அழைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சுமந்திருக்கிற, தேவ பிரசன்னத்தை சுமந்திருக்கிற, தேவனுக்கு சிநேகிதர்களா இருக்கிற, தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியமா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய குடும்பம் வரப்போகிற அழிவிலிருந்து காப்பாற்றப்படும், வருகிற யுத்தத்திலிருந்து காப்பாற்றப்படும். இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்குரிய ஆசீர்வாதம். நாளைக்கு அவங்க பார்த்து சொல்லணும், உங்களோடு கூட இருந்ததினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் இருந்து கர்த்தரை காப்பாத்திருக்கிறாரு. காரணம் உங்களோடு கூட இருந்த அது ஐக்கியம். யாரு கூட சேர்றங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறவங்களோடு, ஆராதிக்கிறவங்களோடு, தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிறவங்களோடு கூட உங்களுடைய ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்கட்டு, எங்களுக்குரிய பிளஸிங் எல்லாம் உங்க மேல வரும். கர்த்தர் உங்களை அப்படித்தான் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை அப்படித்தான் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உங்கள் மூலம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து செல்லும். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக.